அஞ்சுகுடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையிலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்னோ திருவாடிப்போரும் எமக்காக வன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் கர்க்கடே பூர்வவல்குண்யாம் துளசி காரணோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தேஷி ரங்கநாயிகாம். அஞ்சு குடிக்கு ஒரே சந்ததியாக அவதரித்தவள் ஆண்டாள். அஞ்சு குடின்னு சொன்னால் முதலாழ்வார்கள் மூவரையும் ஒரு கோட்டியிலே கொண்டு, திருமழிசை ஆழ்வாரை கொண்டு, நம்மாழ்வாரை கொண்டு, குலசேகராழ்வாரை கொண்டு, பெரியாழ்வாரை கொண்டு என்று முதலாழ்வார்கள் மூவரையும் ஒரு கோட்டியாக கொண்டோம் என்னால் திருமழிசை ஆழ்வார் என்ன, நம்மாழ்வார் என்ன, குலசேகர ஆழ்வார் என்ன, பெரியாழ்வார் என்ன, இப்படி 5 குடிக்கு ஒரே சந்ததியாக இது ஒரு பக்கம் கொள்ளலாம். 5 குடி அப்படின்னா எல்லா ஆழ்வாரையும் சேர்த்துடலாம். பகவானுக்கு என்ன நேரிடுமோ அப்படின்னா ஆழ்வார்கள் எல்லாம் பதவதைக்கிறார்களோ இல்லையோ. ஏன் பெரியாழ்வார் முக்கியமாக மங்களாசாசனத்திலே மத்துள்ள ஆழ்வார்கள் பொங்கும் பரிவாலே அப்படின்னு மங்களாசாசனத்தில் மத்துள்ள ஆழ்வார்கள் தங்கள் அறுபத்தளவு தானன்னி பொங்கும் பரிவாலே வெள்ளிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர்னு எம்பெருமானுக்கு என்ன நேரிடுமோ என்று அஞ்சி பதறி பதபதைத்து நெக்குருகும்படியாக இருக்கக்கூடிய குலத்திலே வந்த குடி 5 குடி. 5 குடி இவர்களுக்கு முன்பாக அவதரித்ததான 5 ஆழ்வார்கள் பெரியாழ்வார் உட்பட 5 குடி பகவானுக்கு என்ன நேர்படுமோ என்று பொங்கும் பரிவாலே இருக்கக்கூடியதான பெரியாழ்வாருடைய குடி. அப்படி பார்த்தோம்னா 5 குடிக்கு ஒரே சந்ததியா இவள் ஒரே ஒருத்தி பெண் குழந்தையாக அவதரித்து ஆழ்வார்கள் சொன்னதான விஷயங்களை காட்டிலும் பலபடி தானும் விஞ்சிப்போய் பக்தி பாரவசியத்திலே விஞ்சிப்போய் அப்படி இருந்தவள் தஞ்சையிலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாள். சிறு வயதிலேயே இவ்வளவு ஞானத்தை கொண்டு தானும் இத்தனை சாஸ்திரங்களுக்கு சமமாகத்தானும் சிறு குழந்தையாக இந்த பிரபந்தங்களை கொடுத்து பக்தியை நமக்கெல்லாம் புரியும்படியான விதத்திலே சொல்லி ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்று அவளை நாம் கொண்டாட வேண்டும் என்பதாக மாமுனிகள் தெரிவிக்கிறார். அந்த ஆண்டாளனுடைய திருப்பாவையிலே 11வது பாசுரத்தை அனுபவிக்க இன்றைய தினம் கூடியுள்ளோம். போன பாசுரத்தாலே கண்ணன் தீர்த்தம் தண்ணீர் என்று பகவான் கண்ணன் ஓடும்படியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை அசலகத்திலே இருக்கிறாள். ஆனால் ஒரு வீடு போலவே தானும் பாவித்து கொண்டு வீருடையாள் ஒருத்தியை எழுப்பின பாசுரம் போன பாசுரம். இன்றைய பாசுரம் எல்லா விதத்திலும் அபிஜாதையாக இருக்கக்கூடியவள், கண்ணனுக்கு ஒப்பாக இருக்கக்கூடியவள், ஆபிஜாத்தியத்திலே கண்ணனைப் போலவே அழகாக இருக்கக்கூடியவள். கண்ணன் எப்படி தான் பிள்ளையாக அழகாக இருக்கிறான், இவள் பெண்ணாக ரொம்ப அழகாக இருக்கிறாள். அப்பேற்பட்ட பொற்குடி தான் இவளை எழுப்புகிற பாசுரம் தான் இன்றைய பாசுரம். கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செத்தார் திரளடிய சென்னிசிறு செய்யும் குத்தமன் இல்லாத கோவலதம்பொற்குடியே புத்தரவல்கள் புனவையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் முகுந்து முயில் வண்ணன் பேர்வாட சித்தாதே பேசாதே செல்வப்பெண்டாட்டினி எற்றுக்குறங்கும் பொருள் ஏலோரம்பாவாய் சொன்னது. இந்த பாசுரம் 11வது பாசுரம், எழுப்பக்கூடிய கிரமத்திலே 6ஆம் பாசுரம். 12 கணைத்திலம், 13 புல்லு புள்ளின்பாய் கிண்டானை, 14 உங்கள் முழக்கடை, 15 எல்லை இளங்கிலியே. இது 5, இந்த மொத்தம் 10 பாசுரம் ஆயிடுது. இன்னும் 4 பாசுரம் ஆயிடுதுன்னா பாகவத, அதாவது எல்லா வீட்டு பெண் குழந்தைகளையும் எழுப்பினதற்கு சமம்.
5,00,000 கோடி பெண்களையும் எழுப்புவதற்கு சமந்தான் இந்த 10 பாசுரங்கள். அதில் இன்னைக்கு எல்லா விதத்திலும் அபிஜாதையாக இருக்கக்கூடியவள், எல்லாத்திலையும் ரொம்ப உயர்ந்தவளாக இருக்கிறாள். அதே போல் கண்ணனுக்கு அழகுக்கு ஒப்பாக இருக்கிறாள், ரொம்ப அழகாக இருக்காள். கண்ணன் அங்கே உயர்ந்தவன் அப்படின்னா நானும் இங்கே உயர்ந்தவன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காள். அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளை. அப்படி இருக்கிற ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகிற பாசுரம் கோவலதம்பர் கொடியே அப்படிங்கிற பெண். அந்த பெண் பிள்ளையை எழுப்புகிற பாசுரம் தான் இன்றைக்கி நமக்கு அனுபவம். அதில் முதல்ல கற்றுக்கறவை கணங்கள், கற்றுக்கறவை பசுமாடு, இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பசுக்களினுடைய சமிருத்தி அது எப்படியெல்லாம் இருக்குது என்பதை சொல்லுகிற பாசுரம். கறவைகள் அப்படின்னு சொன்னால் கறவை மாடு, கறக்கிற மாடுன்னு அர்த்தம். கறவை மாடு அப்படின்னா பால் கறக்கிற மாடுன்னு அர்த்தம். கறவை மாடு அப்படின்பா. பால் கொடுக்கறது நின்று போச்சு, வத்தி போன மாடுன்னு சொல்லுவா. கறவை மாடுன்னா கறக்கிற மாடுன்னு அர்த்தம். அதென்ன கற்றுக்கறவை. கறவைன்னு சொல்லு, இல்லை கற்றுன்னு சொல்லு. கற்றுன்னா கண்ணுக்குட்டி, கறவைன்னா கறக்கிற மாடு. கறக்கிற மாடு கொஞ்சம் பெருசாக இருக்கும், கற்றுன்னா கண்ணுக்குட்டின்னா சின்னதாக இருக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ. ஆனால் இந்த பசுமாடெல்லாம் பார்த்தா கண்ணுக்குட்டி இருக்கான். ஆனால் அதாவது இந்த மாட்டுக்கே கண்ணுக்குட்டி இருக்குது, கறக்கிறது. ஆனால் பார்த்தா கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கே கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குது. ஆனால் தனக்கு ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்ன சின்னதாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கவலையெல்லாம் படாமல், ரொம்ப படபடப்பு இல்லாமல், பதப்பதப்பு இல்லாமல், எத்த கண்டாலும் கவலைப்பட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு குற்றங்களை பார்த்து, தோஷங்களை பார்த்து ஏதோ ஒரு கமெண்ட்ஸ் அப்படியே கொடுத்துட்டே இருக்கிறது. அது சில பேருக்கு சுபாவம். அந்த சுபாவம்லாம் அவசியம் இல்லை என்பது போல கோவலதம்பர் கொடியாக இருக்கிறாள். அதுவும் சிலபுரம் அபிஜேத்சு துராச்சாரா பஜதேமாம் அனன்யபாகு சாதுரேவ மந்தப்யா சம்யக்கு வியவசிதோஹி சஹான்னு கண்ணன் கீதையை சொன்ன அர்த்தங்களையும் பார்க்க போகிறோம், குற்றமொன்று இல்லாதங்கிற இடத்துக்கு. அப்போ இதில் இந்த பாசுரத்தில் கறவை மாடாக இருக்குது. ஆனால் முகத்தை பார்த்தா ரொம்ப இளமையாக இருக்குது, யவனத்தோடு இருக்குது, இளமை மாறாமல் இருக்குது. எப்படி முடியும் அப்படின்னா, நாம் அதுதான் போன பாசுரத்துக்கே அதுக்கு பீடிகையாக வச்சுட்டோம். ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் ந பிபேதி கதஷனீதின்னு சொன்னால், பரபிரம்மத்தினுடைய ஆனந்தம், வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாது இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பரமானந்தம், இந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அவன் எவ்வளவு உயர்ந்தவன், எவ்வளவு ஆனந்தமுடையவன், எவ்வளவு ஞானமுடையவன், எவ்வளவு சக்தி படைத்தவன் அப்படிங்கிறது தெரிந்து அவன் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இருக்கிறபடியினாலே இவன் என்ன பண்ணுவானா, நபிபேதி கதஷனீதி, எதுலையும் பயப்படவே மாட்டான். ஒன்றுலையும் பயப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சுபாவத்தை படைத்திருப்பான். பார்க்குறவாளுக்கு தெரியும் என்னவோ ஆச்சரியத்தனமாக ஏதோ பண்ணிருக்கான்னு தோணும். ஆனால் இவனுக்கு எதிலுமே பயம் இருக்காது. என்ன நடந்துடும், அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம்னு சொல்வாள் இல்லையோ. ஒரு நாள் இன்னைக்கு ஆயுஷுக்குன்னு நினச்சி சாவதுங்கிறது ஒரு பயம். ஆனால் ஒரு நாள் தான் அந்த சாவு, என்றைக்கும் ஒரு நாள் தான். அதுக்கு எனக்கு நிச்சலாக கவலைப்பட்டே பயப்பட்டே இருக்கணும், பயப்பட வேண்டாமோ இல்லையோ. அதை தான் உபனிஷத் வாக்கியம் அசன்னேவச பவதி அஸ்தி பிரம்மேதி சேத்வேத அசத் பிரம்மேதி வேச்சேத சந்தமேனம் ததோ விதுன்னு சொல்லுகின்றது. அசன்னேவச பவதி அப்படின்னு தான் இது எதற்கு பயப்படணும், எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய பரபிரம்மத்தினிடம் இருக்கக்கூடியதான அந்த பரமானந்தம், அந்த பரமானந்தம் எதுக்காவது அதை ஒப்பு நோக்க முடியுமா? பரமானந்தத்தாலே கொடுக்கக்கூடியதான அந்த சக்திக்கு ஏதாவது ஒப்பு நோக்க முடியுமானால், எம்பெருமானை சொல்கிறபோது ஆழ்வார் பாசுரத்திலே ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயான்னு தெரிவிக்கிறார். ஒத்தாரும் இல்லை மிக்காரும் இல்லை, அவனுக்கு சமமானவன் ஆறான் உண்டா, மிக்கார் ஆறான் உண்டா? ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா. மாமாயன் வெறும் மாயமில்லை, அனாசிரிதம், அதாவது எவ்வளவு ரொம்ப ஆச்சரியமான சேட்டுதங்களை பண்ணக்கூடியனோ இல்லையோ, அவனை தான் ஒத்தார்மிக்கார இளையாய மாமாயான்னு ஆழ்வார் தெரிவித்தார். எம்பெருமான் மேலே இருக்கக்கூடியதான
விஸ்வாசத்தினாலே இவன் எதுலேயுமே பயப்பட மாட்டான். அப்படி பயப்படாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இது இது அப்படியே நம்ம ஒன்று பரவதம்னு வச்சுக்கணும், மற்றொன்று அதாவது கோகுலம் ஆய்ப்பாடின்னு வச்சுக்கணும். திருவாய்ப்பாடி ஒன்றும் பரவதம் ஒன்றும். மேலே இருக்கிறது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பகவான் மேலே இருக்கிறது. அங்கே கூடவே இருக்கிறது யார்? நித்தியசூரிகள். நித்தியசூரிகள் யார்? அவளுக்கு கொஞ்சம் கூட இங்கே இந்த சம்சார கந்தமே இல்லையோ, துளி கூட கிடையாது அவளுக்கு. அங்கே இருக்கிறவாளுக்கு இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய சுக துக்கங்கள்லாம் ஒன்றுமே தெரியாது அவளுக்கு. ஒரு நாளும் தெரிந்தவர்களே அல்லர்கள். அவளாம் அப்படியே இருக்கிறவா, அங்கேயே இருக்கிறவா. ஒரு நாள் இங்கே வந்துட்டு போனவாளே கிடையாது, அப்படி இருக்கிறவா. அப்போ பகவானுடைய ஸ்பரிசம்ங்கிறது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய வள்ளன்மையினாலே, எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சௌந்தர்யத்தாலே, எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய லாவண்யத்தாலே, எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அனாதியாக இருக்கக்கூடிய அனந்தமான கல்யாண குணங்களினாலே எம்பெருமானுடைய கிருபையை எப்போதுமாக பெற்றவர்கள். அவனாலே ஆனந்தப்படுமிக்கும் அவர்கள், அவனாலே ஆனந்தத்தை பெறுமவர்கள் சொல்லலை, எம்பெருமானாலே ஆனந்திப்பிக்கப்படுபவர்கள். எம்பெருமான் இருக்கிறதுனால இந்த நித்தியசூர்களுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. அது யார் கொடுக்குறா? நித்தியசூர்கள் பெருமாளை சேவிக்கிறதுனால இல்லை, எம்பெருமானவர்களுக்கு அந்த ஆனந்தத்தை கொடுக்கிறான். அப்போ அவள் எப்படி இருக்கா? பஞ்சவிம்சதி வார்ஷிகளாக இருக்கிறார்கள். 25 வயசு தான். விம்சதி 20, பஞ்சவிம்சதி 25. பார்த்தா அப்படி ரொம்ப சின்ன குழந்தைகள் மாதிரியே இருக்கலாம். இந்த நித்தியசூர்கள்லாம் பார்த்தா சின்ன குழந்தைகள் மாதிரியே இருக்கான். 25 வயசுன்னா சிறு பிள்ளையாக இருக்கும். வீரசாரமாக நானா வீரத்தோடு இருக்கும், துடுக்காக இருக்கும், மெடுக்காக இருக்கும், பிள்ளையாக இருக்கும். அது மாதிரி இருக்காளாம் அந்த நித்தியசூரிகள்லாம் அங்கே இருக்கா. ஏன்னா எம்பெருமானுடைய ஸ்பரிசத்தினாலே, ஔதாரியத்தினாலே, வள்ளன்மையினாலே, கரஸ்பரிசத்தினாலே அவர்களுக்கு கிருபையை அப்படியே கொடுத்துட்டே இருக்கிறதுனால அவர்களுக்கு அந்த மாதிரி இருக்கார். ஆனால் அது பரமதத்தில் நித்தியசூரிகள் எல்லாம் பஞ்சவிம்சதி வார்கைகளாக இருக்குமா போலே அது அவனுடைய கரஸ்பரிசத்தினாலே. பரமதத்திலே நித்தியசூரிகள் மேலே எம்பெருமானுடைய கிருபாவிசத்தினாலே இருக்கக்கூடியதான அவர்கள் சின்ன குழந்தைகளை போல் 25 வயசு போல் இருக்கலாம். இங்கே கோகுலத்திலேயும் ஆய்ப்பாடியிலும் இருக்கிறது பூரா பசுமாடு. இந்த பசுமாடு கீர்னு ஒரு பசுமாடு இருக்கோ, காது நல்லா பெருசாக இருக்கும், நல்லா வசரமாக இருக்கும். அந்த பசுமாடெல்லாம் கண்ணனுடைய கரஸ்பரிசம் பட்டு அங்கே இருக்கிறது நாராயணன். அவர் ஏஷநாராயண ஸ்ரீமா. க்ஷீரார்ணவனிகேதனஹா நடுவில் ஒன்று, நாகவத்யங்கமுச்சிரிஷ்ய ஹியாகதோ மதுராம்புரி 3. இப்போ முதல் நிலையில் ஏஷநாராயண ஸ்ரீமானாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கரஸ்பரிசத்தினாலே நித்தியசூரிகள் 25 வயசு பிள்ளைகளை போல இருக்கா, சிறு பிள்ளைகளை போல இருக்கா. இங்கே பசுமாடு கண்ணன் கரஸ்பரிசத்தினாலே அதுவும் சின்னதாக இருக்குது. தலை நாகுகளாக இருக்கை. பார்த்தா கறவை பால் கறக்கிறது இருந்தது, பால் கறக்குது, ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கே. பக்கத்தில் பசு கண்ணுக்குட்டி வேறு இருக்குது. இப்போ பால் கறக்குதுன்னா கண்ணு போட்டிருக்கணும். கண்ணு போட்டிருந்ததுன்னா கொஞ்சம் மூத்து இருக்கும், ஆனால் மூத்து இல்லை, பார்த்தா சின்னதாகவே இருக்கேன். எப்போதுமே சின்னவராகவே இருக்காரு. அதுதான் கற்றுக்கறவைகள். எம்பெருமானுடைய கரஸ்பரிசத்தினாலே ஏற்பட்டதான கற்றுக்கறவை. கணங்கள் பல. ரத குஞ்சர வாஜிமான்னு சொல்லுகிறோம். அதாவது அதை எதைப்போல சொல்லலாம்னா, ஆத்மாக்களை எப்படி எண்ண முடியாதோ ரதகுஞ்சர வாஜிமான்னு சொன்னால், ஆத்மாக்களை பூமான்னு ஒரு அதிகரணம், பூமாதிகரணம்னு சொல்லுவார்கள். எத்தை கண்டால், அதாவது எதனுடைய அனுகிரகத்தாலே ஒரு வஸ்துவை பார்த்தா அதன் மேலே ஒரு லயம், அதாவது ஒரு லயிப்பு. ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம், அது மேலே எனக்கு ஒரு ஆசை வரணும். இப்போ சாப்பாடு ரொம்ப அரிசி உண்டியாக உள்ளது அப்படின்னா ரொம்ப சாப்பாடு மேலே ரொம்ப ஆசை. எத்தை பார்த்தால் மற்றொன்றை பார்க்க தோணாதோ. ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தை நான் பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் வேறொரு விஷயத்தை பார்க்குறதுக்கு என்னுடைய கண்ணு போகாமல் இருக்குது. ஒரு விஷயம் இருக்குது, அந்த ஒரு விஷயம் நான் காதால் கேட்டுவிட்டேன், மற்ற விஷயங்கள்லாம் என்னுடைய காதுக்கு இனிமையாகவே இல்லை. ஒரு விஷயம் ரொம்ப இனிமையான விஷயம், அந்த இனிமையான விஷயத்தை நான் கண்டுவிட்டேன். ஆகையினால உலகத்தில் இருக்கக்கூடிய வேறு இனிமையான விஷயங்கள் எனக்கு
இனிமையாகவே தோன்றவில்லை, எனக்கு தோணலை. எம்பெருமான்கிற உயர்ந்த விஷயம். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்னு கீழே பார்த்தோம். ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாது சத்தியபராக்கிரமஹான்னு ராமன் அப்படின்னு சொன்னால், அதாவது பராசரவட்டரை பார்த்து நஞ்சியர் கேட்டாராம், இந்த தசரதனுக்கு சொர்க்கம்தான் கிடச்சிதாமே, ஏன் அவன் மோட்சம் போலையா, ராமனையே பெற்றானே என்று கேட்டா. அதுக்கு பட்டர் சொன்னாராம் பதில், அவன் போயிருக்க வேண்டியது நரகத்துக்கு. ஏன்னா ராமனை பிள்ளையா பெற்றதுனால அவன் ஒரு வேளை போனானே தவிர சொர்க்கத்துக்கானும் போனானே. ஆனால் அவனுக்கு போயிருக்க வேண்டியது நரகத்துக்கு போயிருக்க வேண்டியது. ராமனை பிள்ளையா பெற்றதுனால அவன் போய் சேர்ந்தான் சொர்க்கத்துக்குன்னாரான். ஏன்னு கேட்டால், இல்லை அவன் ரெண்டு விதமாக புரிஞ்சுட்டு இருக்கணும். ஒன்று, எம்பெருமானுடைய திருமேனிக்கு என்ன ஆயிடுமோன்னு இவனுக்கு பயம் வந்திருக்க வேண்டும். தான் 60,000 வருஷங்கள் மலடுன்னு பெற்றதான குழந்தையை காட்டுக்கு போகணும்னு சொல்கிறதுக்கு ஒருத்தனுக்கு ஒரு தோப்பனாருக்கு மனசு வருமா? வரக்கூடாது. அப்படியும் போக சொல்லிட்டானே. சாமானிய தர்மத்தை பிடித்து கொண்டான், விசேஷ தர்மத்தை விட்டுட்டான். ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு ராமனுடைய திருமேனியில் இவனுக்கு அந்த ஒரு பிரதிபத்தி ஏற்பட்டிருந்து அவனை காட்டுக்கு அனுப்பிச்சிருக்கவே கூடாது. அவன் அனுப்பித்தான் கைகை சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதற்காக. அப்போ சாமானிய தர்மத்தை பிடிச்சுட்டான், விசேஷ தர்மத்தை விட்டுடான். அதனால இவன் போயிருக்க வேண்டியது நரகம், போனா போகிறது ராமனை பெற்றுட்டானோ இல்லையோ. அதனால தான் ஒருவேளை ஆழ்வார் பின்னாடி சொன்னாரோ இல்லையோ, அதாவது நினைய மகனாகப் பெற வேணும் 7 பிறப்பும் நெடுந்தோள் வேந்தேன்னு பின்னாடி சொல்கிறார். இந்த பிள்ளைய ஒரு பிள்ளையை பெற்றுட்டு, லோகத்தில் இருக்கிற பிள்ளையை பெற்றுட்டு, நீ 7 பிறப்புக்கு நீ தான் எனக்கு பிள்ளையாக பிறணும்னு அந்த பிள்ளையை தான் இந்த அப்பா சொல்ல போகிறா, இந்த அப்பாவை தான் இந்த பிள்ளை சொல்ல போகிறதா. இது ரெண்டுமே கிடையாது லோகத்தில். ஆனால் அவரை சொல்லியிருக்கணும்னா, இப்போ எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அப்போ ரதகுஞ்சரவாஜிமான், அப்போ பூமான்னு சொன்னால் ஒரு வஸ்துவை நான் பார்த்துட்டேன். எதுக்காக? ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு நினைத்தாலும் சரி, கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்னு நினைத்தாலும் சரி, பகவான்கிற பரபிரம்மத்தை நினைத்து அவனுடைய அனந்தமான கல்யாண குணங்களிலே ஈடுபட்டு அவனுடைய விபூதியிலே போய் சேர வேண்டும், அவனோடு ஆனந்தப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டு அப்படின்னு நினைத்திருந்தால் அவனை பார்த்து விட்டு மற்றொரு வஸ்துவை பார்த்தா விஷயமா தோணுமா? தோணக்கூடாது. அவனை பற்றி கேட்ட பிற்பாடு மற்றொரு விஷயங்கள் நமக்கு விஷயமாக தோற்றுமா? தோற்றக்கூடாது. அவனை உணர்ந்த பிற்பாடு மற்றொரு விஷயத்தை உணரத்தான் முடியுமா? முடியக்கூடாது. அப்போ இது எல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னன்னு அர்த்தம்? பூமான்னு அர்த்தம். எத்திர நானியத் பஷ்யதி நானியத் ஸ்ருணோதி நானியத் விஜானாதி ச பூமா அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த பூமான்னு சொல்லப்படுகிற விஷயம் உயர்ந்த விஷயம். எம்பெருமான் பூமா எத்திர நானியத் பஷ்யதி. எம்பெருமானை சேவிச்சிட்டோன்னா வேற ஒரு இதை பார்க்கறதுக்கு தோணாது. என்ன எத்திர நானியத் பஷ்யதி நானியத் ஸ்ருணோதி. எம்பெருமானை பற்றி கேட்டுட்டோன்னா மிச்ச விஷயங்கள் நமக்கு கேட்கும்படியாக மனதுக்கு தோற்றாது. நானியத் விஜானாதி, அவனை பற்றி ஆராய்வதற்கு மற்றொரு விஷயத்தில் ஆராய்ச்சிக்கு போகிறதுக்கு மனசு ஈடுபடாது. அதுதான் பூமான்னு சொல்லப்படுகிறது. இப்போது கணங்கள் பல கறந்து கற்றுக்கறவை கணங்கள் பல. இந்த கணங்கள் எப்படி இருக்குன்னா நிறைய இருக்குது. இந்த ஆத்மாவை எண்ண முடியுமா? ஆத்மாக்கள் எப்படி தொகை இறந்ததாக இருக்குமோ அது மாதிரி கண்ணுக்குட்டிகளையும் எண்ண முடியாது. அப்போ அவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய வஜிமான் என்று சொன்னால் அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கக்கூடியது. எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அளக்க முடியுமானா எதோவாச்சோ நிவர்த்தந்தேன்னு சொல்லிட்டோம். மனுஷனுக்குன்னு ஒரு ஆனந்தம் உண்டு, தேவனுக்குன்னு ஒரு ஆனந்தம் உண்டு. மனுஷானந்தம் அப்படின்னா ஒரு பெரிய ஒசரத்துக்கு பெரிய தங்கத்தை ஒரு கூட்டமாக போட்டு இந்த ஊரை வெட்டி எடுத்துக்கோன்னு சொன்னால் ஒரு ஆனந்தப்படுவனோ என்னமோ. மனுஷானந்தா. இப்போ மனுஷானந்தம்னா அவ்வளவு, தேவானந்தம்னா அவ்வளவு. அதுபோல் மற்ற தேவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம்னா இது. பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் இருக்கக்கூடிய, ருத்ரனுக்கு இருக்கக்கூடிய, அக்னிக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம்னா வேற. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆனந்தம் உண்டு. பரபிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை அளக்க முடியுமானா முடியவே முடியாது. எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை வளர்க்க முடியாது. எண்ணில் பல்குணத்தன், எம்பெருமானுக்கு அவனுடைய கல்யாண குணங்களை எண்ணி முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ. அப்போ கற்றுக்கறவை கணங்கள் பல.
இதையும் எண்ண முடியாது, அதையும் ஏற்ற முடியாது. அதுபோலத்தான் கற்றுக்கரங்கள் கற்றுக்கரவை கணங்கள் பல செற்றாரத்திரடிய செற்றார் யாரெல்லாம் எம்பெருமான், அதாவது எம்பெருமானுடைய பெருமை பொறாதவர்கள், கிருஷ்ணனுடைய பெருமை பொறாதவர்கள் தான் செற்றார். பகவானுடைய கைங்கரியத்திலே பொறாதவர்கள்னா பாகவதர்களுக்கு எதிரிகள், பாகவதனுடைய சிறப்பு பொறாதவர்கள் பகவானுக்கு எதிரிகள். ரெண்டு வச்சுக்கலாமா? இது ரெண்டு வேணுமா? அதாவது பகவானுக்கு ஏதாவது ஒரு விசேஷம் நடந்ததுன்னா அது சில பேருக்கு பிடிக்காது. பகவானுக்கு ரொம்ப விசேஷமாக நடந்துட்டுருக்கு, கைங்கரியங்கள்லாம் நடந்துட்டுருக்கு, உற்சவாதிகள்லாம் நடந்துட்டுருக்கு, ததியாராங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு மட்டும் பிடிக்காது. அது ஏன் பிடிக்காதுன்னா பிடிக்காது. ஏன்னா அது பகவானுக்கு நடந்தால் இவர்களுக்கு பிடிக்காதுன்னா அப்போ பாகவதாளுக்கு பிடிச்சிருக்குமோ? பிடிக்காது. சரி, பாகவதர்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்குது, ஒரு விசேஷம் நடக்குது, பாகவதாள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு பெருமை ஏற்படுகிறது, ஒரு அபிமானம் ஏற்படுகிறது. அது இவருக்கு பிடிக்காது. அப்போனா யாருக்கு பொறாதவர்கள்? பகவானுக்கு பொறாதவர்களாக மாறுகிறார்கள். பகவானுக்கு பொருளைன்னா பாகவதாள் பிடிக்காது, பாகவதாளை பிடிக்கலைன்னா பகவானுக்கு பிடிக்காது. அப்போ யார் இவர்கள்னா கண்ணனுடைய பெருமை பொறாதவர்களாக இருக்கின்றபடினாலே அவர்களை என்னன்னு சொல்கிறோம்? செற்றார். அந்த செற்றாரனுடைய திரளழிய, அவர்கள் எல்லைக்கு திரளடியனா அவருடைய சாமர்த்தியமே கொலைக்கும்படியா எங்கே போனால் ராமன் சக்கரவர்த்தி திருமகன் இக்கரையிலிருந்து அப்புறப்பட்டு அக்கறைக்கு சென்று அவர்களுடைய இடத்திலே போய் முடிச்சாரா இல்லையா, சண்டை போட்டாரா இல்லையா? செற்றார திரளழிய சென்று அங்கேயே போய் அந்த இடத்துக்கு கோட்டைக்குள்ளேயே போய் செரு செய்யும். அவர்களை முடித்தது யாருன்னா, நீ எங்கே வந்து பிறந்திருக்க தெரியுமா? உன்னுடைய நீ பிறந்ததான பெண்ணே, நீ பிறந்திருக்கிற இடம் எது தெரியுமா? செற்றார திரளடியை சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றும் இல்லாத கோவலதம்பொற்கொடி. நீ யார்? இந்த பெண்ணு யாரு? அபிஜாதை, எல்லா விதத்திலும் அபிஜாதியாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளை இவள். கண்ணனுடைய அழகு, இந்த பெண்ணினுடைய அழகு, ரெண்டும் ஒக்கலாம், ரெண்டு பேரையும் ஒப்பு நோக்கலாம். அவ்வளவு அழகாக இருக்கிறாள் இவளுக்கு இவள் அப்படின்னு சொல்லணும். இந்த கண்ணன் பார் எவ்வளோ அழகாக இருக்கான், அதுக்கு பொருத்தமாக இருக்கா பத்தியாவோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும்னா, அப்படி இருக்கிறவன் நீ எந்த குடும்பத்திலேருந்து வந்தேன்னா செற்றார திரளடியை சென்று செரு செய்யும், அவர்களை முடிக்கக்கூடியதான சாமர்த்தியம் படைத்தவனே. ராமனுக்கருகே அங்கே போய் சண்டை போட்டு முடிச்சுட்டு வந்தார். அப்போ செற்றார்கள் சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத, குற்றம் இல்லாத, குற்றம் ஒன்று இல்லாத, குற்றமே இல்லாத. மூணா வச்சுக்கலாமா? குற்றமே துளி கூட இல்லை அவளுக்கு. ஏன்னா கண்ணன் கீதையில் சொல்கிறாரோ இல்லையோ, அபிஜேத்சு துராச்சாரா பஜதேமான் அனன்யபாகு சாதுரேவ சமந்தவ்யா சாதுரேவ சமந்தவ்யா சம்யக்கு வியவசிதோகி சஹா. இதுதான் ஸ்லோகம். அபிஜேத்சு துராச்சாரா, எவ்வளவு துராச்சாரனாக இருந்தாலும், ரொம்ப துராச்சாரனாக இருக்கட்டும், ஆனால் பெருமானமத்தை எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு அதாவது துராச்சாரம் இருக்குது, ஆனால் எம்பெருமான் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு எப்பொழுதும். அப்படி இருந்தால் அவனை என்னென்ன கொள்ளுவான்? அவன் என்னாலே அங்கீகரிக்கப்படுகிறான்னு சொல்கிறான் எம்பெருமான். அப்படின்னா குற்றமே இல்லாதவன் அர்த்தம். நாரிணாமுத்தமாவதுன்னு சொல்லலாம். நன்னா ஒரு குற்றமும் இல்லை அவளுக்கு, நன்னா இருக்கா. இப்போ பெருமான் தெரியுமே, நீ இப்போ பெருமான செற்றார்தரடிய சின்ன சிரிச்சியும் குத்தமன் இல்லாதன்னா பெருமாளுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் ஒன்று ஒன்றும் கல்யாண குணங்கள் ஒன்று ஒன்றும் பார்க்கலாம். இது பொற்கொடின்னு சொன்னோம்னா திரும்பி நீ வடிவழக சொல்கிறது. வடிவழகுன்னு சொன்னால் பொற்கொடியே புற்றரவல் புல் புனமையிலே அப்படின்னு ஒரு இடம் சொல்லுது பாருங்க. பொற்கொடியேன்னு சொல்றதுனாலே ஒரு கல்யாண குணம், புனமையிலேன்னு சொன்னதுனாலே மற்றொரு குணம். இவ எப்படி இருக்கானா, முதல்ல சமுதாய சோபையை சொல்லி, பொற்கொடினா நன்னா அழகாக இருக்காள், அவளுக்கு நன்னா அந்த பாகம், இடுப்பு பாகம் எல்லாம் ரொம்ப அழகாக சின்னவளாக இருக்காள், அபிஜாதியாக இருக்கிறாள், அழகாக இருக்கிறாள், அந்த குற்றம் இல்லாது இருக்கிறாள், கொஞ்சம் கூட குற்றம் இல்லை. அவள் கண்ணனையே நினைத்து கொண்டிருக்கக்கூடியவள், பரமபக்தை. அப்படி இருக்கிறதுனால குற்றமொன்னில்லாத கோவலர் தம்பொற்கொடிய, அந்த கோவலர்களுக்குள்ளே இடையர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பொற்கொடியானவள். இப்போ எம்பெருமானுக்கும் அது மாதிரி உண்டு இல்லையோ? எம்பெருமான சொல்லணும்னா அவயவ சோபை, லாவண்யம், அவயவ சோபை என்னும் சமுதாய சோபையம்னு ரெண்டு கல்யாண குணத்தை பார்க்கலாம். அவயவ சோபைக்கு பெருமாள்
அவயவ சோபை, சமுதாய சோபை, சௌந்தர்யம், லாவண்யம்னு பேர். லாவண்யம் அப்படின்னு சொன்னால் சமுதாய சோபை, எல்லா இடத்தையும் எப்படி பெருமாளை சேவிச்சாலும் ஒரே அழகாக இருப்பார். சௌந்தர்யம் அப்படின்னு சொன்னால் அது அவயவ சோபையாக பெருமாள் அங்கமங்கமாக அழகாக இருக்கிறார். நாகப்பட்டினத்திலே நாகை அழகியாராக பொன்னிவர் மேனி மரதகத்து என்ன ஆழ்வார் தெரிவித்தாரோ இல்லையோ. அப்போ நாகப்பட்டினத்துக்காக பெருமாள் இருக்கிற குணம், அதில் இருக்கக்கூடிய கல்யாண குணம் ஒன்று சௌந்தர்யமாகவும், திருக்குறுங்குடியில் இருக்கக்கூடியதான கல்யாண குணம் லாவண்யமாகவும். இப்போ ரெண்டும் இருக்குது. இங்கே இவளுக்கு பாருங்க, இவ்வளோ பொற்கொடியே, பொற்கொடினா அழகாக இருக்காள். அதே போல் கோபரதம் பொற்கொடியே கற்றுக்கரவை கணங்கள் பகர்ந்து செற்றார் திரளழிய செந்தி செறி செய்யும் குத்தவன் இல்லாத கோபரதம் பொற்கொடிய புற்று அறவல் குல் புனமையில். புற்று அரவு பாம்பனுடைய அப்படி தலை எடுக்கிற மாதிரி பாம்பு எப்படி இருக்குது, அது உள்ளுக்குள்ளே போகிறதுனா புற்று அரவு குல் புலமையிலேனா அது உள்ளுக்குள்ளே போகும். தலை மட்டும் முதல்ல தலையை அப்படி நுழைச்சின்னு உள்ளே போயிடுதுன்னா சரன்னு போகும். அப்படி உடம்பெல்லாம் அப்படி சிரித்துட்டே போகும், சரன்னு உள்ளே போடும். அது மாதிரி அழகாக வடிவு படைத்திருக்கக்கூடியவளே. அப்போ இடையெல்லாம் கொஞ்சம் கூட அப்படி சின்னதாக ஞானபக்தி வைராக்கியங்கள் எல்லாம் ததும்பும்படியாக புற்று அரவு தன்னுடைய நிலத்திலே அழகாக தலையெடுத்திருக்கக்கூடிய ஒரு பாம்பு போல வடிவு பிடித்தவளாக இருக்கக்கூடியவளே. புற்று அரவுக்குள் புனமையிலே தன்னுடைய நிலத்திலே தன்னுடைய அழகை காண்பிப்பவளே. அப்படி இருக்கிறதான் புற்று அரவுக்குள் புனமையிலே போதராய். நீ வரமாட்டியா, எந்திருந்து வரமாட்டியா? அப்படி சேஷியாக இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே சேஷபூதனாக இருக்கக்கூடிய இவன் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேணும் அப்படிங்கிறத பார்த்தா பகவானுக்கு பிடித்தமாக இருக்க வேணுங்கிறதுனால அவன் ஆச்சாரத்தோடு இருக்கணும். ஆனால் ஒருவேளை ஆச்சாரசீலனாக இல்லாமல் இருந்து அவன் எம்பெருமானையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவனாக இருந்தாலும் எம்பெருமானாலே உகக்கப்படுகிறான், அபிமானிக்கப்படுகிறான்னு சொல்கிற அளவுக்கு குற்றமன்னில்லாத கோபரதம்பக்கூடிய புற்று அறவுக்குள் புனமையிலே போதராய். அப்போ ஒரு இடத்துல சௌந்தரியத்தை சொல்லி மற்றொரு இடத்துல லாவண்யத்தை சொன்னால் அவயவ சோபையும் சொல்லி சமுதாய சோபையும் சொல்லி புனமையிலே போதராய். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்துட்டாளா அப்படின்னு கேட்குறா உள்ளேருந்து. எல்லாரும் வந்துட்டாளா? நான் எல்லாரும் வந்தாச்சு, நீ ஒத்தி தான் பாக்கி. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்துட்டான். முற்றத்தூடு புகுந்து முகில்வண்ணன் முற்றத்தூடு புகுந்து புன்முறுவல் செய்து சித்தத்தோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தான்னு சிற்றில் வந்து சிதையலே அதாவது 2ஆம் நாமாயிரம் ஏத்தன் நாராயணானரனேன்னு சொல்லி நாச்சியார் திருமொழியில் பாசுரம் இருக்கும் இல்லையோ, 2ஆம் பதிகத்திலேயே. அதாவது கண்ணன் கருந்தெய்வம் பின்னாடி வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தையுறுதுங்கள் வரும். நாமேத்தன் நாராயணன்னு பதிகம் வருதோ இல்லையோ நாச்சியார் திருமொழியில். அதில் முற்றத்தோடு புகுந்து முறுவல் செய்து முற்றத்தோடு புகுந்துட்டானா. அது எல்லா குழந்தைகளும் மணல் வீடு கட்டி விளையாடணும்னு ஆசைப்பட்டுருக்கு. கண்ணை வந்தால் எல்லாத்தையும் களைச்சி விட்டுறான். அதனால் அவன் வேண்டாம், அவனை சேர்த்துக்க வேண்டாம். எப்படியும் அவன் ஏதாவது பண்ண போகிறான், அவனை சேர்த்துக்க வேண்டாம், சொல்லாமல் போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் சங்கீதம் பண்ணிட்டு எல்லா குழந்தைகளும் ஒரு வீட்டுக்குள்ளே படுத்து ராத்திரி 12 மணிக்கு உள்ளே படுத்துலாம். உள்ளே போய்ட்டு எல்லாம் மணல் வீடெல்லாம் கட்டி அழகழகாக இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு எல்லா கோபுரங்கள்லாம் கட்டி அதெல்லாம் கட்டி மண்டபங்கள்லாம் கட்டி பெருமாள்லாம் வச்சு எல்லாம் பண்ணி அழகாக விளையாடின்னு துவாரங்கள்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்கு. எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் ஆனந்தமாக சங்கீதம் பண்ணிட்டு பேசின்னு இருக்கலாம்னு ஆசைப்பட்டுண்டு இருக்கிற போது கட்டி முடிச்சுட்டா எல்லாம் பேசணும்னு நினைக்கிற போது அழகாக பெருமாள் உள்ளே வந்துட்டான். எப்படி வந்தாலும் தெரியாது, சர்வ வியாப்தி இருக்குது, சர்வஜனாக இருக்கான், அவன் சேட்டுதங்களை பண்ணணும்னு வந்திருக்கான். அதனால வந்துட்டான் நாராயணன். அங்கே நாராயணன்கிற திருநாமத்தை தான் முதல் பாசுரத்தில் நாமாயிரமேத்தன நாராயணன். அப்போ நாராயணனா எல்லா இடத்துலையும் ஒரு சர்வ வியாபி தானே, நாரங்களுக்கெல்லாம் இனம் தானே, எல்லாவற்றுக்குள்ளும் முறைந்து கிடக்கக்கூடியவன் தானே. அப்படி சர்வவியாபியாக இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு இந்த முத்தத்துக்குள்ளே வர்றதுன்னு விரும்பாடா. வந்துட்டு எல்லாரையும் பார்த்து ஒரு கேளிக்கையாக ஒரு சிரிப்பு, நம்மட்டு சிரிப்பு. எதுக்கா? நீங்களாம் என்னை கூப்பிடல பார்த்தீங்களா, நான் வந்துட்டேன் பார்த்தீங்களா, நீங்களாம் என்னை கூப்பிடாமல் விளையாடணும்னு பார்த்தீங்களோ இல்லையோ, இப்போ நான் வந்துட்டேன் பார்த்தீங்களா, இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கறது போல அப்படி அவன் சிரிக்கிற சிரிப்புலேயே நீங்களாம் என்னை சொல்லாமல் விட்டதுக்கு நான் இப்படி வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொன்னது போல் இப்போ இந்த பெண்ணு கேட்குறா, எல்லாரும் வந்துட்டீங்களா? அதாவது முற்றத்து தோழிமார் எல்லாரும் எல்லா தோழிமாரும் வந்துட்டீங்களா? முற்றத்து தோழிமார் எல்லாரும்
முதல்ல கற்றுக்கறவை கணங்கள் வளகர்ந்து சித்தாரதரளிய சனிசரித்தியும் குத்தமன் இல்லாத கோரதம்பற்குடியே புத்தரவல்குள் புனவையிலே புதராய் சுத்தத்து தொழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாடா. நின் முத்தம் புகுந்து, உங்களோட முத்தத்துக்கு வந்துட்டோம், எல்லாரும் நடமாடக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். முத்தம் புகுந்து முகில்வண்ணன், காளமேகத்தை போல, முகில் மேகத்தை போல இருக்கக்கூடியவனே, நீல மேக க்ஷாமளனாக, எவ்வளவு அழகா இருக்கா பெருமாள் திருமேனியை பார்த்தா. முகில்வண்ணன், முகில் மேகத்தை போலே, மேகமானது அது கருத்துப்படும், கருத்துப்படுதுன்னா மழை பெய்யும், மழை பெஞ்சுன்னா வெளுத்துப்படும். ஆனால் எம்பெருமான் எப்பொழுதும் கருத்தாகவே. அவனுக்கு இருக்கக்கூடிய ஆர்ஜவம் என்ன, அவனுக்கு இருக்கக்கூடிய ஔதாரியம் என்ன, அவனுக்கு இருக்கக்கூடியதான லாவண்யம் என்ன, அவனுக்கு இருக்கக்கூடிய சௌந்தர்யம் என்ன, அவனுக்கு இருக்கக்கூடிய சுவாமித்துவம் என்ன, அவனுக்கு இருக்கக்கூடிய சர்வ வியாபகத்துவம் என்ன, எல்லாம் இருக்கக்கூடிய முகில்வண்ணன். திருமேனி கூட, அந்த திருமேனியோட முகில்வண்ணன்னு சொன்னால் லோகத்தில் நமக்கு புரியணும்னா முகிலை சொன்னால் தான் நமக்கு புரிய போகிறது. இல்லைன்னா நமக்கு என்ன புரிய போகிறது? பெருமாளோட கண்களை பார்த்தா தஸ்யதாகபியாசம் புண்டரீகமேவ மக்ஷினின்னு சொல்கிறோம், சாத்திரம் சொல்லுது. தஸ்யதாகபியாசம் புண்டரீகம் எவ மக்ஷினி அப்படின்னு சொல்லுது. பெருமானுடைய திருக்கண்கள் தாமரையை ஒத்திருக்கும் அப்படின்னா சாயரட்சையானா அளந்து விடும்னு அர்த்தமா? அது அர்த்தம் இல்லையோ இல்லையோ. அது லோகத்தில் எத்தையோ ஒன்று உபமானமாக சொன்னால் தான் நமக்கு புரியும். நமக்கு புரியணுங்கிறதுக்காக தாமரை சொல்லியிருக்கா. இப்பொழுது அலர்ந்த செந்தாமரை கண்ணை ஒத்ததம்மா அப்படின்னா, இப்போ தான் சூரிய கிரணங்கள் பட்டது, காலையிலே வெடிகாலையிலே 6 மணிக்கு அப்படியே அந்த தாமரையான அலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீரின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோன்னு ஆழ்வார் தெரிவித்தாரே, அதுபோல அடிச்சோதி நீரின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ என்ன, அப்படி அந்த தாமரையை போல இருக்கு கண்கள்னு சொன்னால், அப்போ எம்பெருமானுடைய திருமேனியானது அவ்வளவு, அதாவது ஆகர்ஷிக்கக்கூடியதான திருமேனி. முகில்வண்ணனாக, செந்தாமரை கண்ணனாக, தாமரையை ஒத்ததாக, காளமேகமாக, காளமேக பெருமாள்னு திருமோகூரில் ஆத்தன் என்று காளமேகம், பெருமாள் பேர் காளமேகம். முகில்வண்ணன், முகிலை போல இருக்கார், கருத்து இருக்கக்கூடிய, கருத்த மனம் ஒன்றும் வேண்டா கண்ணன் அல்லால் என்ன ஆச்சு. அந்த கருத்த மனம் எம்பெருமான் அவ்வளவு அழகாக இருக்கானோ இல்லையோ, அந்த கருப்புங்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, கண்ணனன்னு கருந்தெய்வம் காட்சி வழியை கிடப்பேனேன்னு சொன்னது போல. அப்போ முகில்வண்ணன் பேர்பாட பெருமானுடைய திருநாமத்தை பாடுற போது நம்ம எதனால் பாடுறோம்? முகில்வண்ணன் பேர்பாட சித்தாதே பேசாதே, எங்களை சுருக்கும் பேசாதவங்க, சித்தாதே பேசாதே, ஏதாவது இப்படிலாம் பேசாதவங்க, சித்தாதே பேசாதே, சத்தம் போடாமல் வாங்கோ, பெருமாளுடைய திருநாமத்தை பாட போகணும், பேச போகணும், சிறுக்குன்னு பேசாதவங்க, சித்தாதே பேசாதே, செல்வப்பெண்டாட்டி, புஷ்களையானவளே, நீ தான் புஷ்களையானவள், பெருமானுக்கு ஒத்ததாக இருக்கக்கூடிய, புஷ்பலாக இருக்கக்கூடிய நீ. நாமெல்லாம் ஆற்றாமையினோல வந்தோமா, பெருமானுடைய வழிவழகாலே வந்தோமா, பெருமானை சேவிக்க வேணுங்கிற பலமே பலமாக, லோகத்துக்கு வியாஜமாக, நோன்பாக நமக்கு ஆற்றாமையினால் வந்திருக்குமா? பெருமானுடைய அழக வடிவழகாலே வந்தோம், அவனாலே அனுகிரகிப்பட்டு அவனாலே வந்தோம். அப்படி இருக்கக்கூடியவள் யார் நீ அப்படின்னா, சித்தாதே வேதாதி செல்வப்பெண்டாட்டி நீ. செல்வப்பெண்டாட்டி நீ தான் எற்றுக்குறுங்கும் பொருள். நீ எவ்வளவு புஷ்கையானவள், எவ்வளவு ஐஸ்வர்யத்தை படைத்தவள், அவ்வளவு ஐஸ்வர்யத்தை படைத்துதான் நீ இருக்கிறாயே. செல்வப்பெண்டாட்டி பெருமான போல. ஏன்னா கூறத்தாழ்வானே சொல்லுகின்ற பொழுது முக்குறும்பு அறுத்தவர்னு சொல்லுவோம். அவருக்கும் அவர் அபிஜாதம்னு சொன்னால் அபிஜாதையாக, பெருமாளுக்கு ஒத்ததான அழகு இந்த பெண் பிள்ளைன்னு சொல்ல முடியலையோ. அப்படி இருந்தால் எப்படி இருக்கணும்? அவர்களுக்கு ஒரு பக்குவம் இருக்க வேண்டும். நீ எதுக்காக தூங்குற பெண்ணே, நீ எவ்வளவு அப்போ பக்குவம் இருக்குன்னா, எதனால் பக்குவம் இருக்குது? அவ்வளவு உயர்ந்த விஷயங்கள் நம்மிடத்தில் இருந்தாலும் நாம் நம்முடைய நிலையிலே இருக்க வேண்டும். என்னதான் இருந்தாலும் பெருமானுக்கு கட்டுப்பட்டு அத்தனை பேர் இருக்கோம். அப்படின்னா நம்ம நான் அப்படிங்கிற அகங்காரம் துவனிக்கும்படி இருக்கலாமா? நான் அது மாதிரி இருக்க முடியாது இல்லையோ. பெருமான் தான் எப்போதும் அவன்தான், அவனே, அவனுக்கு அடிமைப்பட்டவர்களே நாம். அப்பெல்லாம் அவனுடைய கிருபாவசியத்தினாலே நாம் இருக்கிறோமே தவிர நம்மால முடிந்தது அப்படின்னு சொல்ல முடியாது எதுவுமே. ஆகையினாலே அந்த ரீதியிலே அந்த சேஷுத்தமாக இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே சேஷபூதனாக இருக்கக்கூடிய இவனுக்கு குற்றங்கள் இருந்தாலும் எம்பெருமான் பார்ப்பதில்லைன்னு சொன்னாலும் இவன் ஓரளவாவது அத்தை அனுட்டிக்க வேண்டும் இல்லை. அப்போ குற்றம் ஒன்றும் இல்லாத கோவலதும் பொற்குடியே புத்தரவல்குல நோயிலே போதராய் தொத்து தொழிமார் எல்லாரும் வந்து முத்தம் புகுந்து வில்வண்ணன் பெருவாட சிற்றாதே பேசாதே செல்வப்பெண்டாட்டி நீ எழுந்திருந்து வா,
நீ எற்றுக்குறுங்கும் புரள், நீ எதற்காக படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? நீ இப்போ படுத்துக்கிறதுக்கு என்ன காரணமே இல்லையா? நீ வாட்டுக்கு எந்த இது வரலாமோ இல்லையோ, எல்லாரும் போகணும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா குரத்தாழ்வான சொல்லும்போது 3 குறும்புகளை மறுத்தவர். எப்பேற்பட்ட குறும்பு? தனமதம், நிறைய படிப்பு இருக்குது, அதாவது நிறைய ஐஸ்வர்யம் இருக்குது, செல்லம் இருக்குங்கிற அந்த மதத்தை தொலைத்தவர். அதைத்தான் முதல்ல தனமதம் இல்லாதவர், வித்யாமதம் இல்லாதவர், நிறைய படித்தவர் என்கிற மதம் இல்லாதவர், அபிஜாத்திய மதம் இல்லாதவர், ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவர். ஆனால் அவ்வளவு தூரம் அப்படி நினச்சி பராத்தம். ஏன்னா இந்த 3 கர்வம் இருந்துருதுன்னா பிடிக்கவே முடியாது. 3 இருந்தது ஆழ்வானுக்கு, 3 இருந்துருதுன்னா ஆளை பிடிக்கவே முடியாது. ஆனால் ஆழ்வானுக்கு இருந்தது இந்த 3மே ஆழ்வானிடத்திலே இருந்தது, கூறத்தாழ்வானிடத்தே இருந்தது. தனம், நிறைய ஐஸ்வர்யம் இருந்தது, நிறைய அழகாக இருந்தார். அதே போல் அவருக்கு வித்யாமதம் நிறைய படிச்சிருந்தார். இது 3 இருந்தாலும் செருக்கு துளிகூட இல்லாமல் பெருமானாரேன்னு இருந்தவர் ஆழ்வான்னு சொல்கிறோம். இப்போ குற்றமே இல்லாது இருக்கக்கூடிய இவருக்கு என்ன இருக்குது? சமுதாய சமயம் அழகாகவும் இருக்கா, லாவண்யமும் இருக்குது, ஆனால் செல்வ பெண்டாட்டியாகவும் இருக்கிறாள். இவளுக்கு ஐஸ்வர்யம் இருக்குது, நன்னா இருக்கா, புஷ்கலையாகவும் இருக்கா, கண்ணனுக்கு ஒத்த இருக்கா, அழகாக இருக்கா. அதனால் அவளுக்கு கர்வம் உண்டா? இல்லை. 2வது, அவளை கொண்டாடுறா. அப்போ இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய பெண் பிள்ளையே நீ எதற்காக உறங்குகிறாய்? நீ வேண்டாமா? பெருமானை போய் சேவிக்க வேண்டாமா? நீ வா, எந்திருந்து வா அப்படின்னு சொல்லி எற்றுக்குறங்கும் பொருள் ஏலூரம்பாவான்னு சொன்னது இது. இப்போ இதே போல் திருமங்கையாழ்வார் திருமங்க மன்னன் கைங்கரியம்னு மற்றொன்று திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய விஷயம். பெருமாளிடத்தில் போய் பிரார்த்திச்சார். கடைசி காலத்திலே பெருமாளே நமக்கு மோட்சத்தை தந்தருள வேணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தா. திருவரங்கத்திலே திருமங்கையாழ்வார் அது பெருமாள் கேட்குறார், எதற்காக உமக்கு என்ன கொடுக்க வேணும், எதற்காக கொடுக்க வேணும்னு கேட்டார். எதுக்காக மோட்சம் கொடுக்கணும்னா, சொன்ன தேவாளுக்கு எல்லாம் மதிலெலாம் கட்டிருக்கேனே, ததியாராதனங்கள் எல்லாம் செய்தோமே, எல்லாம் பண்ணிருக்கோமே, நமக்காக என்ன பண்ணீர்? எனக்காக பண்ணீரா? அதாவது குமுதவல்லி நாச்சியார் திருக்கல்யாணம் செய்து கொள்ளுவதற்காக ததியாராதனம் பண்ணினி, அது வாஸ்தவந்தான். அதே போல் இதெல்லாம் கட்டினீரேன்னா அதை வைதிகமாக செய்தி பௌத்த விக்கிரகத்தை தங்கத்தை சொர்ணத்தை கொண்டு உருக்கி அந்த ஆலிநாடந்தர் வீதியெல்லாம் கட்டினார். இந்த ஆலிநாடந்தர் வீதி கட்டுற போது தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய இந்த கைங்கரியம் பண்ணக்கூடிய தோட்டம் வரும். அந்த தோட்டம் வந்து ஆழ்வார், அதாவது திருமங்கை ஆழ்வார் அதை ஒன்றும் இல்லாமல் அதை இடத்த விட்டுட்டு கட்டினார். திருமங்கை ஆழ்வாருடைய அதாவது 4வது திருச்சுத்து, ஆலிநாடன் திருச்சுத்து இருக்கு இல்லையோ, இந்த ஆலிநாடன் திருச்சுத்தில் வரும்போது தொண்டரடிப்புடி ஆழ்வார், அதாவது தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவ்விடத்தில் தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய தோட்டம் வரும். அங்கே தான் புஷ்பத்தை எல்லாம் பண்ணி பெருமாளுக்கு நிர்துஷ்டமான கைங்கரியத்தை செய்து கொண்டு வந்தார் ஆழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார். அந்த இடத்த மாத்திரம் விட்டுட்டு வந்ததுனாலே தொண்டரடிப்புடி ஆழ்வார் அவர் என்ன சொல்லுவார்னா, அரட்டை முக்கி, அதாவது தான் வைத்து கொண்டிருக்கக்கூடியதான அந்த ஒரு அந்த மண்ணை கொத்தி எடுக்கிறது, அந்த மண்ணை கொத்தி எடுக்கக்கூடியதான அதற்கு திருநாமம், அந்த திருநாமத்தை திருமங்கை ஆழ்வாருக்கு, அதாவது தன்னுடைய தொண்டரடிப்புடி ஆழ்வார் வச்சுருக்காருல இந்த கோவலை, அந்த கோவலை பூந்தொட்டி கோவலை, அந்த கோவலைக்கு அந்த திருநாமத்தை இட்டார்னா திருமங்கை ஆழ்வார் அவ்வளவு ஆழ்வார் மேலே, தொண்டரடிப்புடி ஆழ்வார் மேலே அத்தனை தூரம் ஆசையாக இருந்தபடினாலே அந்த அருள்மாரிங்கிற திருநாமத்தை இட்டார். அருள்மாரி இதுக்கு தொண்டரடிப்புடி ஆழ்வார் வச்சுருக்கிற இந்த கூடைக்கு அருள்மாரிங்கிறது அந்த களையம் போட்டு எடுக்கிறது, களைக்கூட்டு மாதிரி சொல்லுவோம் இல்லை, சின்னதாக வச்சு அதை கொத்தி எடுக்கிறதுக்காக வைத்து கொண்டு இருக்கக்கூடியது. அதுக்கு அந்த அந்த இதுக்காக அருள்மாரி அப்படிங்கிற திருநாமம். திருமங்க மன்னன் தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய தோட்டத்தை அதை விடாமல், அதாவது அதை ஒன்றும் பாதிக்காமல் கைங்கரித்து செய்தபடினாலே தொண்டரடிப்புடி ஆழ்வார் உகந்தவருக்கு அருள்மாரிங்கிற அந்த திருநாமத்தை அது கிட்டார்னு சொல்லுவார்கள். ஆக இந்த திருமங்க மன்னன் பெருமாளிடத்தை கேட்டார், சதியாராதனம் பண்ணேனே, இது கொடுக்கலாமே அது கொடுக்கலாமேனா, அதெல்லாம் நமக்கு இல்லை, அங்கே பக்கம் தெற்கு வீட்டுக்கு வாருன்னு சொல்லிவிட்டார், அங்கே திருக்குறுங்குடிக்கு வாரும் போகலாம் பார்க்கலான்னு சொல்லிவிட்டார். அப்போ இங்கே லோகத்தில் திருவரங்கத்தில் ஆரெல்லாம் உயிரை நீக்குகிறார்களோ, உயிரை விட்டுடுறாளோ, உயிர் போயிடுது, இங்கே பிராணம் போயிடுதுன்னா அவளுக்கு சரமமான கைங்கரியத்தை செய்ய வேண்டும். சரம கைங்கரியத்தை செய்யணும்னா அதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்துல தான் அங்கே சரமமான கைங்கரியத்தை பண்ண வேண்டும். அவர்களுக்கு தேவாள் மோட்சத்தை கொடுக்குறள வேணும். திருமங்கை ஆழ்வார் நமக்காக பிரார்த்திச்சிருக்கார். ஸ்ரீரங்கத்தில் திருமங்க மன்னம் படித்துறைன்னு சொல்லுவார்கள். முன்ன நாளெல்லாம் பெரியவர்கள் எல்லாம் சொல்லும்போது நமக்கு திருமங்க படித்துறை கிடைக்குமோ, திருமங்க மன்னம் படித்துறை கிடைக்குமோ,
குழந்தைகள்லாம் எங்கேயோ வெளியூரில் இருக்கும், அங்கே இருக்கும், இங்கே இருக்கும். பெரியவர்கள்லாம் அங்கே திருவனந்தபுரத்துலேயே உட்காந்துருப்பா, வரமாட்டா, அங்கேயே தான் இருப்பா. திருமங்க மன்னம் படித்துறை கிடைக்கும். வயசான எங்கேயா கூண்டு போட்டா என்ன பண்ணுறது, பெண்ணோ பிள்ளையோ அங்கேயும் இங்கேயும் கூட்டு போட்டா என்ன பண்ணுறது, திருமங்க மன்னம் படித்துறை கிடைக்கும், திருமணம் படிப்பவர் கிடைக்குமோ என்று ஆதங்கப்படுவர்கள் பெரியோர்கள். அப்போ திருமங்க மன்னம் படித்துறையிலே வடக்கு வாசல் தாயார் சன்னதியிலேருந்து வெளியில் போனோம்னா கொள்ளடக்கிற சொல்லி அதுதான் வடதிருக்காவேரின்னு பேர். வடதிருக்காவேரியில் கிழக்கு நோக்கி தான் அளவந்தாருடைய படித்துறை உண்டு. அந்த அளவந்தாரனுடைய திருவேணி அவர் புறப்பட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனால் எம்பெருமானார் அவர் தீர்த்தமானது தீர்த்தத்தினுடைய ரசம் எங்கேயாவது நம்ம மேலே படுமோங்கிறதுக்காக அதுக்கு பின்னாடி இன்னும் கிழக்கு போய் எம்பெருமானார் தீர்த்தமானாராம். அதனால தவராஜம் படித்துறைன்னு அதுக்கு பேராச்சு. இது அளவந்தார் படித்துறையாச்சு, அதுக்கப்புறம் தவராஜம் படித்துறையாச்சு. இதுக்கெல்லாம் முன்னாடி வடக்கு, அதாவது கிழக்கு மேற்கு நோக்கி போனோம்னா வடமேற்கில் இருக்கக்கூடியதான கொள்ளடக்கரையில் இருக்கிறது. அது என்ன பண்ணார்னா தன்னுடைய வாளை விட்டார். ஒரு இடத்துல எல்லாருக்கும் சரம கைங்கரியம் பண்ணோம்னா என்ன பண்ணலான்னா தன்னுடைய வாளை எரிந்து ஒரு இடத்துல போய் விழுந்தது. அந்த இடம் விழுந்த இடத்துல தான் இன்றும் சரமமான கைங்கரியங்கள் திருவரங்கத்தில் ஆரெல்லாம் முடிகிறார்களோ, அதாவது பிராணனை விடுகிறார்களோ அந்த இடத்துல சரம கைங்கரியம் செய்வது வழக்கம். அந்த இடத்துல அவர்களுக்கு சரமான கைங்கரியத்தை பெரியவர்களுக்கு பண்ணி அந்த இடத்துக்கு திருமங்க மன்னன் படித்துறை, பாடியவாளன் படித்துறைன்னு பேர். பாடியவாளன் வாளாலே விட்டறிந்து அந்த இடத்த எடுத்து அதுக்கப்புறம் அதை கட்டி அவ்விடத்துல எல்லோருக்கும் சரம கைங்கரியங்கள் செவிக்கப்படுகிறது. அப்படிங்கிறதுனால பாடியவாளன் படித்துறைன்னு பேர் அந்த இடத்துக்கு. அதனால் திருமங்கை ஆழ்வார் பண்ணதான மற்றொரு விஷயம் நம்ம எல்லாருக்குமாக சரணாகதி மார்க்கத்தை ஆழ்வார் கொடுத்துருந்தார். இவரும் சரணாகதி பண்ணார். ஆனால் சரணாகதி பண்ணதும் அல்லாமல் இவ்வுலக வாழ்வை நீக்கி இங்கேயே திருமங்க மன்னனுடைய படித்துறையில் ஆருக்கெல்லாம் சரமான கைங்கரியம் செவிக்கப்படுகிறதோ அவர்கள் எல்லாருக்கும் பரமதத்தை கொடுக்க வேணும்னு எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்து வைத்தவர் திருமங்கை ஆழ்வார். அப்பேற்பட்ட உயர்ந்த கைங்கரத்தை அவர் செய்து வந்தார். அப்படிங்கிறதாக இந்த நாளிலே அத்தை விண்ணப்பம் பண்ணிக்கொண்டு மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை அடுத்த நாள் விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆண்டாள் திருவடிக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஸ்ரீமத்தியை விட்டு சித்தார்த்திய மனோநந்தன ஹிதவே நந்தநந்த சுந்தரியை கோதாய நித்திய மங்களம் சொல்லி அமைகிறேன்.